இந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை பிடிச்சி கோலா வெறி தாக்குதல் நடத்தி போட்டாங்கடா. ஐயாப்பா, சூப்பர் 8ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸை வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம்டான்னு சொல்லிட்டு உள்ள வந்து அப்படி டப்புன்னு 3 விக்கெட் பவர் பிளேலே விட்டுட்டாங்க. அர்ஷதீப் 1 விக்கெட், பும்ரா 2 விக்கெட்னு பவர் பிளேலே 3 எடுத்ததால ஆப்பிரிக்கா 100 ரன்னாவது அடிப்பாங்களான்னு பார்த்தா அப்ப உள்ள வந்தாண்டா கில்லர் மில்லரு. அப்பா, நம்ம வருண போட்டு போலாந்து எடுத்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா நோ பால் போட ஃப்ரீ ஹிட்ல 6, சிவம் தூபே நோ பால் போட ஃப்ரீ ஹிட்ல 6. இன்னொரு சைடு நம்ம சிங்கக்குட்டி பிரேவிஸ் 28 பாலுக்கு 45 ரன்னு, 20க்கு 3 இருந்த டீம் ஸ்கோரை அப்படியே விஸ்வம் மில்லரும் சேர்ந்து 152 கொண்டு வந்துட்டாங்க 15 ஓவருக்கே. 20வது ஓவர் போட வந்த ஹர்திக் பாண்டியா 3 ஓவருக்கு 15 ரன்னு தானா. நான் 20வது ஓவர்ல பாருங்கடா 20 ரன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 2 6ன்ற மாதிரி கொடுத்து 181 அடிச்சு வச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. நம்பர் 8 வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்காங்க. சரி, சேஸ் பண்ணிடுவாங்கன்னு உள்ள வந்த அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷானும் போட்டி போட்டு டக் அவுட் ஆகுறாங்க. அபிஷேக், நீ தான் 3 மேட்ச் ஆயிட்டுல, நான் ஒரு மேட்ச் ஆயிக்கிறேன்னு நம்ம இஷான் கிஷான் இந்த மேட்ச் டக் அவுட். அப்புறம் உள்ள வந்த திலக் வருமா ரன்னு வருமானு கேட்டா நானே வரமாட்டேன்டான்ட்டு போயிட்டாரு. சரி, அபிஷேக் சர்மாவும் சூரியகுமாரும் இருக்காங்க அடிப்பாங்கன்னு பார்த்தா அபிஷேக் சர்மா ஒரு 6 ஒரு 4 போதும்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. நம்பர் 5ல வாஷிங்டன் வர பிரஷர்ல அவர் அவுட் ஆக, சரி சூர்யா அடிக்க போய் அவர் அவுட் ஆக, அதுக்கப்புறம் வந்து தூபேவும் ஹர்திக் பாண்டியாவும் அன்னைக்கு மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஸ்லோ பாலா போட்டு அவங்களால அடிக்கவே முடியல. அப்புறம் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆக ரிங்கு சிங் உள்ள வராப்புல. சரி, இன்னைக்குதான் ஒரு சம்பவம் ஒன்று வரும்னு பார்த்தா அவர் ஒரு டக் அவுட்டு. நம்ம தூபே தாங்க பாவம், அடிக்கவும் முடியாம ரன்னும் வர முடியாம அப்படியே விக்கெட் விடக்கூடாது, ஆல் அவுட் ஆக கூடாதுன்னு நின்றுகிட்டே இருக்காப்புல. அப்புறம் தூபே அவுட் ஆனதும் டீமும் ஆல் அவுட் ஆகி 111 ரன்னுக்கு முடிச்சு விட்டாங்க நம்ம இந்தியாவை. இன்னும் 2 மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கு, சிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ். கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறாங்களோ பாப்போம்.